நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 20-2-2023 முதல் 26-2-2023 வரை உண்டான வாரத்திற்கு நம்ம இப்போது பலன் பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் எப்படி இருக்கார், இதை தவிர சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். இப்போத்தைய கோல்சாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் பிப்ரவரி மாதம் 2023 உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத இப்போ முதல்ல பார்ப்போம். இந்த கோல்சாரம் பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், சப்தமமாகிய துலாத்தில் கேது பகவான், இதற்கு பிறகு மகரத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு 2 நாளில், அதாவது 21ஆம் தேதியே புத பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அப்போ கும்பத்தில் பார்த்தீர்களேனா சூரிய பகவானும் புத பகவானும் கும்பத்தில் இருக்கார். இதை தவிர குரு பகவானும் சுக்கிர பகவானும் மீனத்தில் இருந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவிட்டம் 3ஆம் பாதம், அதாவது கும்பராசியிலிருந்து அவர் கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போகிறார், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது, இந்த சந்திராஷ்டமத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த வாரம் இந்த 20ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசை, பௌர்ணமி, இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருப்போம். அதாவது மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள், அதாவது மேல்மலையனூரில் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் மயான கொள்ளை அப்படின்றது 19ஆம் தேதி ராத்திரி வரும். அதாவது 20ஆம் தேதி அமாவாசைன்னா 20ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி வரும். 13ஆம் தேதி திரையோதசி, அதாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பிரதோஷத்தில், அதாவது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் ராத்திரி அதாவது சதுர்தசி வரும். இந்த சதுர்தசி மயான கொள்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்றது இந்த மலையனூரில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு பிரம்மாவினுடைய 5வது தலையை துண்டித்ததன் மூலியமாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. அது கபாலமாக கையில் ஒட்டின்றது. இதன் மூலியமாக அவர் அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடமாக பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளையின் பொழுதுதான் அவருக்கு இந்த கபாலம் கையில் ஒட்டின்றது போச்சு அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரசித்தம். மயான கொள்ளைன்றது அதனால் மிக பிரசித்தம். அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்களேனா தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது மிகவும் கொடிய தோஷம். அது சிவபெருமானுக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வெளியில் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் பொழுது கண்டிப்பாக அந்த இது மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது என் ஜோதிஷ பிரகாரம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. நார்மலாகவே பார்த்தீர்களேனால் இந்த மேல்மலையனூர் இதுக்கு டிவோட்டீஸ்லாம் பார்த்தீங்களேனால் அந்த சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் அவங்க விரதம் இருப்பாங்க. அதாவது காப்பு கட்டுறது எல்லா விஷயத்துக்கும் அவங்க விரதம் இருந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த அமாவாசை வர்றதுனாலையும் அதற்கு முன்னால், அதாவது 19ஆம் தேதி ராத்திரியே இந்த மயான கொள்ளை நடக்கிறது இந்த வாரம். இது ஒரு மிகவும் விசேஷமான காலம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நம்ம ஒரு ராசிக்கும்
எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி அப்படின்னு பார்த்தீர்களேனால் அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களையும் கொண்ட ராசியானது கும்பராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிற. நல்ல செலவு பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய மிகப்பெரிய யோகம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லாம் பணம் வந்து எப்படி வரும்ன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு பணம் கொட்டும். திடீர் என்று உங்களுக்கு என்ன சொல்றது, அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக கொட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரவு மிகவும் அதிகமாக இருக்கும். பணவரவு அதிகமாக இருந்தாலும் அதற்கும் மேலாக செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் வந்து புத பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு விரயம் எப்படி போறதுன்னே தெரியாது. ஆனால் விரயங்கள் அதிகமாக தேவையில்லாத விரயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால. சரி, இப்போ இந்த வாரத்துல பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் உங்களுடைய, அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 4ஆம் இடம் வரலும் போறாரு. அதாவது ரிஷபம் வரலும் போறாரு. அதாவது அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசியில கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியின் 6ஆம் அதிபதியை ராசியில இருந்து 6-7 சம்பந்தம் வந்து உங்களோட ராசியில இருக்கிறது. இது வந்து அதாவது கணவன் மனைவியினான ஒரு பெரிய அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வந்து வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்களேன்னா 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணியிலிருந்து 24ஆம் தேதி காத்தால 8 மணி வரணும் பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதாவது 2ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் வந்து அதீத சுபத்துவம் பெறாரு. இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் பண மழை கூட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலமான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனாலையும் சந்திர பகவான் 6ஆம் அதிபதியும் போய் வந்து 2ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால கடனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது லோன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 22/2/2023 26/2/2023 நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர வந்து வேலைக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பகை அற்ற காலமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து வலுத்து போய் இருந்ததே, ஆனால் அப்போ வந்து பகைவர்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பகை இல்லாத காலகட்டமாக இருக்கும். சந்திரன் வந்து ராசியிலேயே 6ஆம் அதிபதி ராசியில இருக்கும் பொழுது, அதாவது 20, 21, 2 தேதிகள் மைண்டை காமா வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சைக்கலாஜிக்கலி நம்ம இதை செய்ய முடியுமா முடியாதான்ற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எல்லா விதமான ஒரு பேக்கப் பண்ணுவார். நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதில் வெற்றி மட்டுமே வரும் அப்படின்றத நம்பலாம். இதை தவிர வந்து 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி மதியம் 3 மணி வரணும் பார்த்தீர்களே, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தோட கெட்ட கிரகத்தினோட சேர்றதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல வரவேற்பை பெறும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக விஷயங்கள் வந்து நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். PR விசாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் கூட வந்து சந்திர பகவான் போறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இதில் படிப்பில் வந்து கவனங்கள் நல்லபடியாக இருக்கட்டும். உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும். புதுசாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடு மனை ஏதாவது சம்பந்தப்பட்ட நிலம் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஜோசியரை பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடு மனை பிராப்தம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுவும்
விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விற்க முடியும். ஏன்னா 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல 6க்கு 11ல இருக்கும்போது நல்ல விலை போகக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதுவும் 4ஆம் இடத்துல இருக்கும்போது சொத்தை விற்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் சனி பகவானை சேவிச்சுட்டு வர்றதும், கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன் கோவிலுக்கு கொஞ்சம் ருத்ரமாக இருக்கக்கூடிய உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அங்க வந்து எலுமிச்சம்பழ மாலை போட்டுட்டு வர்றதும், எள் தீபம் ஏற்றி வர்றதும் உங்களுக்கு இந்த வாரம் மேலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.